டியர் டிவைன் ஃபெமினின்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்ட் கட் பண்ணுறது வந்து எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். கமெண்ட்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, எப்படி வந்துட்டு கார்ட் கட் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கும் இன்னொரு பர்சனுக்கும் நடுவில் வந்து எப்படி அந்த ஒரு நமக்கும் இன்னொரு பர்சனுக்கும் எப்படி இன்விசிபிள் கார்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து அவங்கள நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க கூட எமோஷ்னலாக அட்டாச்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் வந்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கார்ட் வந்து ஃபார்ம் ஆயிரும். அண்டு சம்டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்போ யாராச்சும் நினச்சிருப்போம், அவங்க மேலே வந்துட்டு ரொம்ப க்ரேஸியாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஒரு ஃபேண்டசைஸாக அவங்கள பற்றி டெய்லியும் தாட்டில் வந்து நினைக்கிற போது பிரெயினில் இருந்து ஒரு பாத்வே மாதிரி கனெக்ட் ஆயிரும் நமக்கும் அந்த ஒரு பர்சனுக்கும். அது வந்துட்டு ஒரு நியூரோலிங்குவல் பாத்வே அந்த மாதிரி ஒன்று கனெக்ட் ஆகிட்டு, இங்கேருந்து நம்ம கொடுக்குற எனர்ஜிலாம் அங்கே போகும், அங்கே ரிசீவ் ஆகும். அப்போ வந்துட்டு அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து அதை வந்துட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓகே. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம இங்கேருந்து எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கோம், நமக்கு எதுவுமே ரெசிப்ரோகேட் ஆகலை அப்படிங்கும் போது வந்து நம்ம ரொம்ப டவுன் ஆயிடுவோம். நமக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, எதுவுமே ரெசிப்ரோகேட் ஆகலை அப்படின்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம அது வந்துட்டு லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுவோம், இது வந்துட்டு சரியில்லை அப்படின்ட்டு வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அந்த ஒரு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கிட்ட வந்துட்டு நமக்கு தேவையில்லாத கார்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் கார்மிக் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கார்மிக் பர்சன்ஸ் அப்படின்னா வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு லெசன் வந்துட்டு இருக்கும், லைஃப் லெசன்ஸ். அது வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து நம்ம லைஃப்பில் மீட் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நம்ம லைஃப்பில் வராங்க. ஒரு லெசனை வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவங்க நம்ம லைஃப்பில் வராங்க. அண்டு இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது வந்து ட்ரிகர் ஆகுது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு லெசன் இருக்கும், லைஃப் லெசன்ஸ். அந்த ஒரு வாழ்க்கை பாடம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ அதுக்காகவும் அவங்க நம்ம லைஃப்பில் வருவாங்க. அண்டு வந்து அவங்க வந்து இல்லை அவங்க கூட கனெக்ஷனில் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ட்ரெயின் ஆகுது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம கார்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த கார்ட் கட் வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுக்காகவே வந்து நிறையா ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது. எந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் அப்படின்ட்டுனா, இந்த கேண்டில் வந்து பற்ற வச்சு அதுக்கு ஒரு த்ரெட்டு மாதிரி இது பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. இல்லைன்னா அந்த ஃபோட்டோவெல்லாம் பர்ன் பண்ணுறது, நிறையா அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் இருக்குது. பட் வந்து நமக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, விஷுவலைசேஷன், இமேஜினேஷன் பண்ணியே வந்துட்டு நம்ம கார்ட் கட்டை வந்து பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம விஷுவலைசேஷன் பண்ணி கார்ட் கட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அந்த ஒரு பர்சனும் உங்களையுமே ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் அவங்களோட எமோஷ்னலாக கனெக்டடாக இருந்தாலும் ஓகே. அவங்கள வந்து நம்ம இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு த்ரெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிறது வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்மளோட 3rd சக்ரா அங்கே இருந்துட்டு
மணிப்பூரா சக்கரால இருந்து ஒரு இன்விசிபிள் த்ரெட் வந்து உங்களையும் அந்த பர்சனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்வாடு வந்து ஒன்று உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து யூனிவர்ஸை வந்து நினச்சிட்டு ப்ரே பண்ணணும். இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் இருக்க வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ட்ரைன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வந்து யூனிவர்ஸ் கிட்ட சொல்லி ப்ரே பண்ணணுமோ அதை வந்து யூனிவர்ஸ் கிட்ட சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்வாட் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் வந்து உங்கள் கையில் இருக்குன்னு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அந்த ஸ்வாட் வந்துட்டு ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு ஸ்வாடு. அந்த வால் வந்து ஒரு ஒரு ஒயிட் கலரில் மின்னுது அந்த மாதிரி நம்ம இமேஜினேஷனில் பண்ணிவிட்டு அந்த ஒரு த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். அந்த ஒரு த்ரெட்டை கட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் இருக்கிற ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன், அந்த ஒரு கார்மிக் பாண்ட் அது வந்துட்டு முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு பாவனை செஞ்சுட்டு பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்துட்டு கார்ட் கட்டிங் மெத்தட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஆகிட்டீங்க அந்த மாதிரி நீங்களே உணரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் இடையில இருக்கிற வந்துட்டு அந்த ஒரு ட்ரைன் பண்ணுற ஒரு அந்த ஒரு எனர்ஜெட்டிக் பாண்ட் வந்து இருக்காது. ஸோ இப்படி தான் வந்து கார்ட் கட் பண்ணணும். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பர்சன் டிஸ்டர்பாக இருந்தால் நீங்கள் கார்ட் கட்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார்ட் கட்டிங் மெத்தட் வந்துட்டு நார்மலாக இருக்க வேறு பீப்புள்ஸ் கூட தான் நமக்கு ஒர்க் ஆகும். நம்ம ட்வின் ஃப்ளேம் கிட்ட வந்துட்டு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ட்வின் ஃப்ளேம் கிட்டேலாம் கார்ட் கட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கார்ட் கட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் வந்து நம்ம ட்வின்னும் நம்மளும் ஒன்று தான், ஒரே சோல் தான். வி ஷேர் சேம் கான்சியஸ்னஸ், சேம் சோல். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக கார்ட் கட்டிங் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் அப்படி ஒருவேளை நீங்கள் கார்ட் கட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதர் கார்மிக் பர்சன்ஸ், உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்சன்ஸ் கிட்ட இருந்து மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ட்வின் ஃப்ளேம்ஸ் கிட்ட வந்துட்டு கார்ட் கட்டிங் மெத்தட் வந்துட்டு ஒர்க் ஆகாது. பிகாஸ் அவங்க தான் நீங்கள் சேம் சோல் அப்படிங்கிறதுனால அது ஒர்க் ஆகாது.